இதுதான் நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு. அது ஒன்றும் சத்தம் டிஸ்டர்பா இருக்குங்க. குளிரதான் செய்யுது. தானே வேணும். Hi, ma'am. குட் ஈவினிங் பா. Good evening, ma'am. Good evening, ma'am. Blouse stitch, ma'am. ஆமாப்பா, இன்னைக்கு பிளவுஸ் ஸ்டிச். Okay, ma'am. இன்னைக்கு நல்லா கிளியரா இருக்கு அச்சி. சூப்பரா இருக்கு. கிளியரா இருக்கா? முருகன் அருளால முடியிற வரைக்கும் கிளியரா இருக்கணும். ஆமா ஆமா, இருக்கும். ஏன்னா இப்ப நான் வச்சிட்டு இருக்கேன், நீ அவங்க கிட்ட கேமரா கொடுத்து போன் கொடுத்து ரொட்டேட் பண்ணணும். ஆரம்பிக்கும் போதே கடைசி வரைக்கும் கிளியரா இருந்தா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆமா ஆமா, இருக்கும். இப்படியே ஓடிடும். ஓகே ஓகே, நல்லது. நாளை கால் வரைக்கும் பார்க்கலாமாங்க? பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஆமா, சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாப்போம். அப்படி இல்லைன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருப்பாங்க ஆச்சி. என்ன இன்னைக்கு சந்தை, நேத்திக்கு பெரிய ஒரு 80-85 ஸ்டால் போட்டு நமக்கு இதுவும் அன்னைக்கு அங்க ஸ்டால் போடுறாங்க மண்டபத்துல. ஓ அப்படியா? ஆமா. எது உணவு இருக்கா? இல்ல, எல்லா பொருட்களுமே போடுறாங்க, ஸ்டால் மாதிரி போடுறாங்க. நம்ம பொருட்களை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சந்தை. ஓ சரி, அப்பனா எல்லாம் அங்க இன்னைக்கு சண்டே லீவ், எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. 85 ஸ்டால் போடுறாங்க. என் தம்பி ஒய்ஃப், தங்கச்சி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அதனால எனக்கு தெரியும். சொன்னாங்க, போறோம்னு சொன்னாங்க. நேத்துக்கு இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்த மாசம் 12ஆம் தேதி போடுறாங்க. அதனாலதான் மக்கள் இவ்வளவு காணும். வேற நீங்க பயந்துடாதீங்க, அதனாலதான் காணும். சரி சரி.
அது இல்லாம 3 to 4 வந்து ஷேர் மார்க்கெட் கிளாஸ் நடந்திருக்கும் போல இருக்கு. 3 to 4 ஓ சரி 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 3 to 4 கிளாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. ஓ அது சரி முடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வருவாங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். சரி 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 இல்ல பார்க்கலாம், ஆச்சு இன்னும் அந்த 5 கிளாஸ் மினிட்ஸ் பார்க்கலாம். 3:40க்கே முடிஞ்சிருச்சு. தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. 3:40க்கே அது முடிஞ்சிருச்சு. திரும்ப அப்புறம் டைமிங் வச்சு பண்ணிக்கலான்ட்டாங்க. சரி சரி, ஓகே ஓகே. நீங்களா ஆரம்பிக்கலாம்னு சொன்னா ஆரம்பிக்கிறப்ப, எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல வெயிட் பண்ணலாம்னாலும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் பின்னாடி வர்றவங்க மறுபடியும் கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்களேன்னு பார்த்ததுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் பாப்போமா? சரி பாருங்க போடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஆச்சு நீங்க ஆரம்பிச்சிருங்க. யாரும் வர மாதிரி ஒண்ணும் தெரியல. சரிப்பா, ஓகே ஆரம்பிப்போம். ஓகே. தெரியுதா? முதல்ல கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நெக் பீஸ இப்படி வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தெரியுதா? இந்த பீஸ பூரா 2 பீஸா இருக்கும். முதல்ல 2 பீஸா இப்படி தெரியுதா, இல்ல தூக்கிக்கணும். இப்படி 2 சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பீஸு, நெக்ஸ்ட் அந்த பின்னாடி பேக் சைடுல பின் பக்கம் மடிச்சு உள்ள திருப்புறதுக்காண்டி ஒரு துணி 2 எடுத்து வச்சோம் இல்லையா, 2 பீஸ், அது 2யும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முதல்ல பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும், இல்லைன்னா புரியாது. ஆச்சி கேக்குதுங்க, சொல்லுங்க. குட்டி குட்டி பாக்ஸா தெரியுது, உங்க ஸ்கிரீனை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிருங்களேன். பண்ணுங்க. ஆட்டோ ரொட்டேட்ல தான் இருக்குது. இப்ப தெரியுதுங்களா? டபுள் டேப் பண்ணுங்க. யாருக்கு குட்டியா தெரியுதோ அவங்க வந்து டபுள் டேப் பண்ணுங்க. அவங்களுக்கு தான் பெருசாகும் ஸ்கிரீன். ஓ, அவங்க பண்ணணுமா? வரலையே. மத்தவங்களுக்கு பெருசா தெரியுதா? இல்ல குட்டியா தான் தெரியுது. 6 போட்டோ வர்ற அப்ப மாதிரி. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுன்னா சொல்லுங்க. என்ன இல்ல பண்ணீங்க? நீங்க போன ட்ரிப் அண்ணா சொன்னாங்க கொஞ்சம் ரொட்டேட் பண்ணனும் தெரிஞ்சிச்சு. குட்டி குட்டி பாக்ஸா தான். உங்க போட்டோ நடுவுல உங்ககிட்ட மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அது மெத்தட் தெரியல எப்படின்னு. ஒரு சில சமயம் அந்த மாதிரி வருது, நடுவுல பெருசா வருது. காந்தி நாங்கெல்லாம் கீழே இருக்கிறாப்லையும் நீங்க மட்டும் மேல இருக்கிறாப்லையும் ஸ்கிரீன் ஒரு சில சமயம் அப்படி வருது. அது எப்படின்னு தெரியல.
ஆக்சுவலி இந்த பிக்சரை நீங்க தொட்டீங்க அப்படின்னா 4 டாட் மாதிரி ஒரு இது ஸ்கிரீன் காட்டும் ஃபுல் ஸ்கிரீனுக்கு. அது ஃபுல் ஸ்கிரீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு மோடு மாறிடுமே. வருதா? வரல ஆச்சி, கொஞ்சம் தான் பெருசாகுதே தவிர குட்டி குட்டியா 6 பாக்ஸ் தெரியுது. ஐயோ, இப்போ வந்துருச்சு, இந்த பெருசுதான் காமிக்குது. இது அவங்களுக்கு காட்டலங்கிறாங்களே. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. இல்ல, நாங்க 5 பேரும் கீழே வர்றாப்லயும் நீங்க பெருசா ஸ்கிரீன்ல வர்றாப்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அது எப்படின்னு எனக்கு ஆமா, தெரியாது. அது அது ஒரு எப்படி சில சமயம் பண்ணணும்னு அப்படி சொல்லுங்க வருது. யாராவது. ஒரு நிமிஷம். இதுதான் பெருசா வருது இப்போ. பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, எல்லாம் அடிச்சுக்கலாம். ஆக்சுவலா மல்லிகாட்சியோட அந்த இதை வந்து நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன் மோட் மாறும். இல்லைன்னா அந்த 4 பாக்ஸ் மாதிரி 4 ஆரோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 4 ஆரோஸை கிளிக் பண்ணினீங்கன்னா அதுல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இல்ல ஃபுல் ஸ்கிரீன் ஒரு நேம் வருதான்னு பாருங்க. நான் ஃபுல் ஸ்கிரீன் தான் வச்சிருக்கேன். ஆமாப்பா, கிளாஸ் எடுக்கிறேன். நான் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல பெருசா தெரியலங்கிறாங்க. அதுக்கு எப்படி பண்றது? அவங்க பாக்குறவங்களுக்கு குட்டி குட்டி கட்டமா இல்ல தெரியல. மல்லிகா, இப்ப பெருசா இருக்கு பாருங்க. இல்ல, அது அது டச் தெரியுதா பண்ணோம்னா உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் பெருசா? ஆப்ஷன் வருது. ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தா உங்க இது பெருசா வருது. இப்ப வருதா? எனக்கு தெரியுது, மிஷின் நல்லா தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் மிஷின் தான் தெரியுது, பெருசா தெரியல. ஆமா, பெருசா உங்க முகம் தெரியல, தெரியலங்கிறீங்களா? மிஷின் மட்டும் தெரியுது. ஆமா, பெருசா மிஷின் தெரியும். தெரிஞ்சா ஓகே, என் முகம் வேண்டாம். இல்ல, இல்ல, பகுதி தெரியும். நல்லாதான். இதுக்கு மேல தெரியாதுங்க ஜி, இவ்வளவுதான் தெரியும். ஓகே தானே? அது வந்து அவங்க போன்ல வந்து டச் பண்ணணும். ஆப்ஷன் அப்படி ஃபுல் அவங்க ஸ்கிரீன் போன்ல அங்க டச் கொடுத்தா பண்ணணுமா வரும். பாப்பா? அவங்க போன்ல தான் டச் பண்ண சொல்றா. ஆச்சி, எதுக்குள்ள போய் பண்ணணும்? எதுக்கு அவங்க போய் பண்ணணும் அவங்க? ஆட்சி இருக்கிறதுல அந்த வந்து டச் boxல. பண்ணுங்க. கீழே ஓகே, வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் பேஜ் ஒன்று வருது. தொட்டினாலே வருமா? அந்த ஸ்கிரீன்ல 3 கோடாட்டம் இருக்கு. ஆட்சியோட ஸ்கிரீனை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே ஒயிட் கலர்ல பேஜ் வருது. அதுல ஆமா. வந்து சரி, பாப்பா, வெயிட் ஃபுல் பாக்குறேன். ஸ்கிரீன்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வருது, ஃபுல்லா ஃபுல் வருது. ஸ்கிரீன் வருது. அந்த ஃபுல் ஸ்கிரீனை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா வருது. வந்துருச்சு ஆச்சி. ஓகே அவ்வளவு. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஆச்சி. ஓகே. ஓகே, ஓகே. இப்ப வந்து கிராஸ் பீஸ இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை அப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேக் சைடுக்கு முதுகு பக்கம் நம்ம தைக்கிறது, மடிச்சு தைக்கிறதுக்காக வெட்டணும் ஒரு 2 பீஸ். அதையும் ஜாயின் பண்ணிட்டேன், அதையும் வச்சுக்கலாம். இப்ப அடுத்து பட்டி. பட்டிக்கு வந்து நான் துணி பத்தலன்னு வேற கிளாத் ஒரு 2 கிளாத் வெட்டியிருக்கேன். இது வந்து நடுவுல போயிடும். உள்ளுக்குள்ள 3 துணி வேணும் பட்டிக்கு. இது சென்டருக்கு நம்ம எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம், வெளியே தெரியாது. சோ நான் வேற கலர்ல 2 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அது 2ஐயும் இப்படி கீழே வச்சுக்குங்க. அதுக்கு மேல நம்ம பிளவுஸோட லைனிங் கிளாத்ல வெட்டணும்ல 2 பட்டிக்கு, அதை எடுத்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 இப்படி வச்சுக்குங்க. தெரியுதா? அதுக்கப்புறம் மெயின் கிளாத்ல 2 வெட்டணும் பட்டிக்கு, அதை வந்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 இப்படி வச்சுக்குங்க. ஓகேவா? இப்படி 3 பீஸ். கீழே இருக்கிறது ஏதாவது ஒரு கலர் வச்சிருக்கேன். அதுக்கு மேல லைனிங் கிளாத்து, அதுக்கு மேல நல்ல துணி மேல் கிளாத்து. இப்படி 3 வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிறத அதே பொசிஷன்ல அப்படியே எடுத்து கீழே ஒரு 4 இன்ச் கேப்ல ஒரு தையல் போடணும். 3ஐயும் சமமா வச்சுக்குங்க, மேல ஏத்த இறக்கம் இல்லாம. போட்டுட்டு இப்படி திருப்பி மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் கிளாத்த இப்படி 1 மட்டும் இப்படி இந்த பக்கம் தள்ளிடுங்க. இது 2 ஒரு சைடு இருக்கணும். மெயின் கிளாத் சிங்கிள் கிளாத் மட்டும் இப்படி தனியா இருக்கணும். அது மேல தையல் வரணும். மெயின் கிளாத் மேல தையல் வரணும், அமுக்கு தையல். இந்த மெயின் கிளாத் இப்படி தள்ளி விட்டுட்டு அது மேல தையல் வர்ற மாதிரி இப்படி போடுங்க. ஓகே. அதே மாதிரி இந்த செட்டையும் அப்படியே எடுத்து எப்படி வச்சிருக்கோமோ அப்படியே, ஆனா கரெக்டா வச்சுக்குங்க. ஒண்ணு மேல ஒண்ணு கீழே எல்லாம் இல்லாம சமமா வச்சு ஒரு தையல். இப்ப இதுலயும்
மெயின் கிளாத்தை இப்படி தள்ளி விட்டுருங்க. தனியா சிங்கிள் பீஸ் மெயின் கிளாத் மட்டும் ஒரு சைடு வந்துடணும். அந்த தையல் வந்து மெயின் கிளாத் மேல விழுகணும், அமுக்கு தையல். அதுக்கப்புறம் முதல் தைச்சு வச்சிருக்கோம்ல பட்டி, அந்த பட்டி எடுத்துக்கங்க. இப்படி எல்லாத்தையும் ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு, இப்ப ஏற்கனவே ஒரு தையல் அமுக்கு தையல் ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க மெயின் கிளாத்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்ல இன்னொரு தையல். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற தையல் தான், டபுள் தையலா இருக்கும் பட்டியில பார்க்கும்போது. இதுக்கப்புறம் பட்டி ஷேப் வெட்டுறது நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். இது அவ்வளவுதான் பட்டி, இப்போதைக்கு இது தைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கி பீஸுக்கு நம்ம துணி இல்லாம 2 சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கோம், அதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீளத்துல. இது வந்து வி பீஸ் அடிக்கிறதுக்காக வெட்டின பீஸ், இதுவும் இருக்கட்டும், இது அப்புறம் தான் யூஸ் ஆகும். பக்கத்துல ஒரு ஸ்டூல் எடுத்து வச்சிருந்துருக்கலாம், நான் என்ன டேபிள்ல வச்சுக்குவேன். அடுத்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், மெயின் கிளாத் இருக்கட்டும், லைனிங் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. லைனிங்ல நம்ம அந்த குடஞ்சு வெட்டணும் இல்லைங்களா, நாச்சு போட்டு இந்த இடத்துல ஒரு பக்கம் உள்ள குடஞ்சு வெட்டணும்ல, அதுக்கு நம்ம அடையாளம் மார்க் பண்ணிருக்கோம். அதுவும் இன்னொரு கையிலேயே அதுவும் ஒரு பக்கம் வரணும், ஒரே சைடு வரணும். அதாவது நாச்சு போட்டிருக்கிறது ரைட் சைடு வருது இந்த கையில, இந்த பக்கம் வந்து நம்ம ஜாயின் போட வேண்டிய பக்கம். நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த பீஸ் வந்து இப்படி எதிர சைடுல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தான் ஜாயின் போடணும், இதுல இந்த பக்கம் ஜாயின் போடணும். ரெண்டும் இப்படி வச்சுக்கோங்க. வேணா மார்க்குக்கு ஒரு சாக் பீஸ்ல இப்படி டிக் பண்ணிக்கோங்க மேல் பக்கம்ங்கிறதுக்காண்டி. இதுல ஜாயின் போடணும், இந்த பக்கம் இதுல ஜாயின் போடணும். இந்த பீஸ் நம்ம வெட்டி வச்சிருக்கோம். ஒரு பீஸ் எடுத்து இந்த டிக் பண்ணிருக்கோம்ல மேல் பக்கம், அதுல இந்த சைடு வர்ற மாதிரி ஜாயின் போடுறோம். இப்ப இந்த பக்கமும் அதே சைடு ஜாயிண்ட் வரணும். அதாவது நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லா வச்சிருப்போம், ஒரு பக்கம் தான் துணி கம்மியா இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த மேல சென்டர் நாச் பண்ணிருக்கோம் பாருங்க, அதை மடிச்சு பாருங்க. மடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் வந்து பெருசா இருக்கு துணி, இந்த பக்கம் தான் பத்தலை. எந்த பக்கம் பத்தலையோ அந்த பக்கம் தான் நம்ம ஜாயின் போடணும். ஆச்சி, கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே புரியுதா? ஏதாவது நடுவுல ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஆச்சிக்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்கேயாவது அப்படியே மிஸ் ஆயிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு லைன்ல இருக்க வேண்டாம். கேட்டீங்கன்னா திரும்ப அவங்க சொல்லுவாங்க. சரி சரி. புரியுது ஆச்சி. இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்க? புரிஞ்சுது புரியுது புரியுது. ஓகே. ஓகே, இப்படி ஜாயின் போட்டோமா? இப்ப ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த சென்டர் நாச்சு இங்க வெட்டணும் இல்லையா, சென்டரு, அந்த இடத்த புடிச்சிட்டு இப்படி மடிச்சுக்குங்க. கரெக்டா அந்த சென்டரை புடிச்சிட்டு மடிங்க. மடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம வெட்டிடலாம் நீளத்துல. இப்படி வந்துடும்.
இப்ப மெயின் கிளாத்லயும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போறோம். இப்படி ஒரு துணி வச்சுக்குங்க, இந்த பக்கம் ஒரு துணி, இந்த ரெண்டு சைடு இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் நமக்கு சின்னதா இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த ரெண்டு சைடும் இப்படி ஒரு துணி ஜாயின் போடணும், இப்படி ஒரு துணி ஜாயின் போடணும். அதே சேம் லைனிங்ல இப்ப எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி மெயின் கிளாத்லயும் பண்றோம். துணி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, துணி பத்தாதவங்களுக்கு இந்த ஜாயின் வரும். மேல ஒரு அமுக்கு தையல் அப்படி. இதுலயும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து கீழே கொஞ்சம் இப்ப இந்த துணியை விட இந்த துணி கொஞ்சம் இறக்கமா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சும்மா நம்மளே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இதுக்கு சமமா வர மாதிரி ஈவனா வர மாதிரி வெட்டி விட்டுருங்க. மேல உள்ளதை நம்ம இது மெயின் கிளாத்ல மேல உள்ளதை அப்புறம் கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. இது இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, இது இப்ப வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கட்டும், நான் அதையும் சொல்லித்தரேன். இப்ப லைனிங் கிளாத்ல இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. தையல் போட்டிருக்கோம் இல்லையா, வெளிப்பக்கம் நல்ல பக்கம் அது வந்து மேல இருக்கணும். அடியில வந்து தையல் இருக்க பக்கம் இருக்கட்டும், மேல தெரியறது நல்ல பக்கம். இந்த ஜாயின் போட்டிருக்கோம்ல, அந்த ஜாயின் போட்டிருக்கிறதுல நல்ல பக்கம் வந்து இப்படி மேல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிளாத்ல கெட்ட பக்கம் மேல இருக்கணும், அப்பதான் ஈவனா இருக்கும். இப்ப இந்த பக்கமும் இந்த உள்ள இது குடைஞ்சு வெட்டின நாச்சு இருக்கா, இந்த இதுலயும் அந்த நாச்சு இருக்கும். ரெண்டும் ஒரே பக்கமா வரணும், மாத்தி வச்சிடக்கூடாது. இப்படி வச்சீங்கன்னா தப்பா போயிடும். ஜாயின் ரெண்டும் ஒரே பக்கமா வரணும். நல்ல பக்கமும் முட்டிட்டு இருக்கணும், ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கணும். நல்ல பக்கமும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கணும். இப்படி வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஆச்சு, எல்லாரும் புரியுதா? நல்ல பக்கமும் ஒன்னா இருக்கணும். லைனிங் துணி வேற அடுத்த பக்கம் இருக்கணுமா? ஆமா, நல்ல பக்கமும் இங்க பாருங்க, நல்ல பக்கமும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கணும். இந்த சைடு பார்த்தா கெட்ட பக்கம் தெரியணும், அடிப்பக்கம் பார்த்தாலும் கெட்ட பக்கம் தெரியணும். ஓகே ஓகே ஓகே, சரி சரி, புரியுதுங்களா? நல்ல பக்கம் ஒட்டிட்டு இருக்கணும். இப்ப நமக்கு அது தெரியாது, வெளிப்பக்கம் பாக்குறப்ப இந்த சைடும் கெட்ட பக்கம் தெரியும், அடிப்பக்கம் பாத்தீங்கன்னாலும் கெட்ட பக்கம் தெரியும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அப்படியே கீழே ஒரு அரை இன்ச்சுல ஒரு தையல். நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணும்போது பிளவுஸ்ல மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டோம். அந்த அரை இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச் 4 இன்ச் எப்படி விட்டாலும் சரி, நம்ம எவ்வளவு விட்டோமோ அந்த அளவுக்கு. இந்த கையிலயும் இந்த அடியை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் பெருசு சேர்ந்துச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்புறம் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இதை ஜாயின் போட்டோமா, இப்ப திருப்பி எப்படி பட்டிக்கு நல்ல பக்கத்தை இப்படி திருப்பி அது மேல மேல் தையல் போட்டோம்ல, அதே மாதிரி ஸ்லீவ்லயும் மெயின் கிளாத் இப்படி இந்த பக்கம் தள்ளிடுங்க. தள்ளிட்டு மெயின் கிளாத் மேல தையல் வரணும், அமுக்கு தையல் வந்து மெயின் கிளாத் மேல வரணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பாருங்க, நல்ல பக்கம் மேல இருக்கு, கெட்ட பக்கம் அடியில இருக்கு. இதுல நல்ல பக்கம் இது மேல படணும், கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். நல்ல பக்கமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கணும், கெட்ட பக்கம் வெளியில இருக்கணும்.
இப்ப அப்படி ஒரு அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட். அதே மாதிரி மெயின் கிளாத் இந்த பக்கம் தள்ளிட்டு மெயின் கிளாத் மேல லைன் ஒரு அமுக்கு தையல். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த கை எப்படி பண்றீங்களோ இந்த கை அதே மாதிரி தான். நூல் கட் ஆயிடுச்சா? இப்ப அந்த பட்டி மாதிரியே மறுபடியும் இதை ரெண்டையும் பட்டியில எப்படி கீழே தைச்சோம் அதே மாதிரி இப்படி ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துட்டு அந்த மெயின் பக்கம் இப்ப டபுள் ஸ்டிச் தெரியும். ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்ப ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டீங்கன்னா ரெண்டு தையல் தெரியும். அதுல பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்ல பாருங்க இந்த மாதிரி தெரியும். தெரியுதா? இப்படி டபுள் ஸ்டிச் வரணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லயும் ரெண்டு துணியும் ஒண்ணு சேர்த்து டபுள் ஸ்டிச் வர மாதிரி ஒரு 1/4 இன்ச்ல இப்ப என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டும் இருக்கு இல்லையா, கீழே மட்டும் ஜாயின் ஆயிடுச்சு. நம்ம சுத்தியும் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இப்படி அதாவது இப்படி தையல் அடிச்சு இப்படி கொண்டாந்து இப்படி ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்துடும். இங்க இருந்து இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. மெயின் கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் துணி விட்டு தான் வெட்டி இருக்கோம். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்ப கட் பண்ணிடுவோம். நான் கட் பண்ணும் போதே லைனிங்கை விட மெயின் கிளாத் கொஞ்சம் கேப் விட்டு தான் வெட்டணும். ஓகே, இப்ப நம்ம தச்சாச்சு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணிய நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த உயரமா இருந்த துணியும் இப்ப போயிடும் நமக்கு.
அது வெட்டாம வச்சிருந்தோம்ல, அது இப்ப நம்ம வெட்டிடுவோம். அந்த இதோட சேர்த்து வெட்டும் போது அதுவும் போயிடும். அவ்வளவுதான், ஸ்லீவ் முடிஞ்சது. இனி நம்ம பாடியோட ஜாயின் பண்றதுக்கு எடுத்தா போதும். ஸ்லீவுக்கு இப்ப வேலை இல்லை. அவ்வளவுதான் ஸ்லீவ். இதுல வெட்டியாச்சு. 2 ஸ்லீவுக்கும் இங்க ரெஸ்ட், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப இதுவரை புரிஞ்சுதுங்களா ஆச்சி? இப்ப ஃப்ரண்ட வந்து அதே மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணணும். அப்ப ஃப்ரண்ட்ல மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, மெயின் கிளாத்தை எடுத்து நெக்கும் இப்படி ஆப்போசிட்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நெக்கு, இது வந்து ஆம்கோல். ஆம்கோல் ரெண்டும் சைடுல போயிடணும். இதுல நெக் இது, ஆம்கோல் இது. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்கும் இப்படி பக்கம் பக்கமா இருக்க மாதிரி வச்சுட்டு, லைனிங்லயும் அதே மாதிரி இதுக்கு மேல ஒரு பீஸ், நெக்கு ஒரு பீஸும் இதுக்கு மேல ஒரு பீஸும் அப்படியே வச்சுக்கோங்க. கழுத்து பக்கம் இருக்கணும், ஆம்கோல் பக்கம் இருக்கணும். இதுவும் அப்படிதான். பக்கம் ரெண்டும் மாறிடக்கூடாது. ஒரே சைடு வச்சுட்டீங்கன்னா ஒரே பக்கமா வந்துடும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுக்கணும். இது கழுத்துன்னா இந்த பக்கம் கழுத்து வரணும். நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா இது கழுத்து, இது ஆம்கோல் சைடு இப்படி வச்சுட்டீங்கன்னா தப்பா போயிடும், பிரிக்கணும். சோ வைக்கும் போதே கரெக்டா வச்சிருங்க. கழுத்தும் இப்படி, ஆம்கோல் இந்த சைடு வரணும். இது மாதிரி அடியில நல்ல கிளாத் வச்சுக்கோங்க, மேல லைனிங் கிளாத் வச்சுக்கிறீங்க. அப்படியே ஒரு சுத்தி ஒரு தையல் இப்படியே போட போறோம். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அதே ஷேப்புக்கு அப்படியே ஜாயின் பண்ண போறோம். 2 துணியும் ஒண்ணு ஜாயின் பண்ண போறோம். அவ்வளவுதான். இருக்குதுல்ல, ஃபேன் போட்டா அவங்களுக்கு சத்தம் கரெக்டா கேக்குது. இப்ப இதையும் அப்படியே எடுங்க, எதையும் கைய மாட்டாதீங்க. அப்படியே எடுத்து அப்படியே ஜாயின் போடுறோம். அவ்வளவுதான், வேற எதையும் பண்ணல. ஜேசிபி இந்த பிளாட்ல மாதிரி நீங்க அந்த நல்ல துணியை வந்து கொஞ்சம் அதிகமா விட்டுக்கோங்க. லைனிங்கை விட கொஞ்சம் நல்ல துணியை அதிகமா வெட்டிட்டீங்கன்னா பாசி தைக்கிற மாதிரி கரெக்டா உங்களுக்கும் முத தைக்கிறீங்கல்ல, அதனால இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இருக்கு இல்லைங்களா, நல்ல கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய தான் விட்டு வெட்டி இருக்கோம். அதை வந்து நம்ம இப்ப வெட்டி எடுத்துடுறோம் சமமா.
இந்த பிளாட்டை க்ளீன் பண்றாங்க இல்ல எதிரில எதிர்த்தாப்புல எதிரியும் இல்லாத பிளாட்டும் ஓகே. இந்த மாதிரி சுத்தமா சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் இப்ப வெட்டிட்டோம். முதல்ல ஜாயின் பண்றதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். இது ஜாயின் பண்ணதும் முடிச்சுக்கலாம். அப்புறம் பேக் ஒன்று இருக்குல்ல ஜாயின் பண்ண வேண்டியது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறது பண்ணலாம். பேக்லயும் துணிய நல்ல பக்கம் மேல வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பிளைன் கிளாத் தான், எது வேணாலும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வச்சுக்கலாம். இப்ப இதே டிசைன் வர துணியா இருந்தா நல்ல பக்கம் மேல இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்த அது மேல இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இது ஜாயின் பண்ண மாதிரியே தான், ஃப்ரண்ட் ஜாயின் பண்ண மாதிரி தான். இப்படி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே சுத்தி எல்லாமே ஜாயின் பண்ணணும். முதல்ல கீழ் பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். மேல ரவுண்ட் நெக்கு ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நெக்கு பெருசு சிறுசுமா போயிடும். ஏங்க நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு எனக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சு தரணும், கத்துக்குங்க. அடுத்த பிளவுஸ் அண்ணன் சொல்லி தருவாங்க. என்ன எல்லா கிளாஸும் அவங்களும் பாத்துக்கிட்டே தானே இருக்காங்க, அப்ப கத்துக்கணும்ல. மத்த நாள் இல்ல அடுத்த பிளவுஸ் பாருங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருவாங்க. அததான் சொல்றேன். மத்த நாள்லாம் பார்த்தது இல்ல, நான் என்ன பண்றேன்னே தெரியாது. இப்ப இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க ஃபுல்லா பாத்துட்டே இருக்காங்க. இப்ப இது நெக்கு தச்சுட்டோம்ல, அடுத்து நீங்க கேமரா பிடிக்கிற மாதிரி இருக்காச்சு. அது சந்தோஷம் தான். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப அடிப்பக்கத்தை கழுத்து இப்ப தைச்சிட்டோம். இப்ப கீழ் பக்கத்தை அப்படியே தைச்சிருங்க. ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே சுத்தி தைக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ணல, எங்கேயும் திருப்பல. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னாச்சு? ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல டிசைன் பிளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தால், நான் ரவுண்ட் இல்லாமல் டிசைன் பிளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தா லைனிங்ல டிசைன் வரைஞ்சுக்கணும். நீங்க எந்த டிசைன் ஸ்டாரு, அந்த பாம்பு வெட்டுறவங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க மஞ்சளாச்சி. இல்ல நான் அந்த லைனிங் திருப்புறதுக்கு நீங்க திருப்பும் போது அந்த லைனிங் சொல்லும் போது அது வந்து டிசைன் பிளவுஸ்ங்கிறது இன்னும் நிறைய ஸ்டேஜ் தாண்டி தான் அவங்க வரணும். ஃபர்ஸ்ட் இந்த பிளவுஸ் முதல்ல அவங்க கம்ப்ளீட்டா தைச்சிட்டாங்கன்னா அது டிசைன் பிளவுஸ் தைக்கிறப்ப எப்படி வரும்னு சொல்லிக்கலாம். இதுல பா வெட்டுறவங்களுக்காக சொல்றேன். இதுல பார்த்து போடுறேன்னா அவங்க வேண்டாம். நாங்க இப்ப பேசிக் தான், அவங்க ஒண்ணும் தெரியாம கத்துக்கிறவங்களுக்கு தானே இது. சோ நம்ம இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க அப்புறம் அடுத்து கத்துக்க வேண்டியதுதான். ஓகே.
ஏற்குதுப்பா, நான் ஃபேனை போடுறேன், சுத்த முடியல. ஓகே, நம்ம ஒண்ணுமே பண்ணல. நல்ல கிளாத் மேல லைனிங் கிளாத்தை வச்சு சுத்தி எல்லா பக்கமும் தைச்சிட்டோம், ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டி எடுத்துற போறோம். இது ஏன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே கரெக்டா வெட்டிட்டோம்னா இந்த வெட்டுற வேலை இல்ல, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி இப்ப வெட்டிட்டு இருக்க வேலை இல்ல. ஆனா கரெக்டா வெட்டினோம்னா எப்பயாவது நம்ம தைக்கும் போது ஒவ்வொரு பக்கம் கூட குறைய தைச்சிட்டோம்னா அப்ப சிரமமா போயிடும். பெருசா இருந்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இல்லைன்னா பர்ஃபெக்டா அந்த நெக்கெல்லாம் அதே ஷேப்பு கரெக்டா வைக்கணும். எங்கேயும் கொஞ்சம் கூட முன்ன பின்ன போனா தப்பாயிடும். நம்ம கொஞ்சம் துணியை விட்டு கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த வெட்டுற வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. அதனால நீங்க துணி பத்தாதோங்கிற எண்ணம் வேண்டாம். நீங்க ஃப்ரீயா ஆட்சி சொல்ற மாதிரி கொஞ்சம் அதிகம் விட்டு கட் பண்ணுங்க. துணி அகலம் ஜாஸ்தியா தான் இருக்கும், அதனாவே கவுட். ஓகே, இனிமேல் நம்ம பிளவுஸ் தைக்க போறோம். இங்க கீழே பேக் சைட்ல அடியில மடிச்சு உள்ள திருப்புறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு துணி ஜாயின் பண்ணோம்ல, இந்த 2 பீஸ ஜாயின் பண்ண எடுத்துட்டு துணியோட நல்ல பக்கம் மேல இருக்கணும், மெயின் கிளாத் மேல இருக்கணும், லைனிங் அடியில இருக்கணும். நல்லா பாத்துக்கோங்க. மெயின் கிளாத் மேல இதுலயும் ஜாயின் போட்டிருக்கோம், நல்ல கிளாத் தான், அதாவது ஜாயின் போடாத பக்கம் நல்ல மெயின் கிளாத் வந்து மெயின் கிளாத் மேல முட்டிட்டு இருக்கணும். தையல் வந்து மேல தெரியணும். நான் ஸ்லீவுக்கு சொன்ன மாதிரியே தான். இப்படி திருப்பினா இது லைனிங் வரணும். மேல் பக்கம் இந்த ஜாயின் போட்டோம் இல்லையா, ரெண்டு கிளாத்த ஜாயின் போட்டோம்னா இந்த பிசில் பக்கம் மேல வரணும். நல்ல பக்கமும் ஒன்னோட ஒண்ணு முட்டிட்டு இருக்கணும். அப்படி வச்சு தைச்சிங்கன்னா தான் இப்படி திருப்பும் போது தையல் வந்து உள்ள போயிடும். ஒரு 1/4 இன்ச் கேப்ல வச்சு இப்ப இது திருப்பி இந்த ஜாயின் போட்ட பீஸ வந்து இப்படி ஒரு சைடா தள்ளிருங்க. தள்ளிட்டு இது மேல படிமான தையல் வரணும், அமுக்கு தையல்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த நம்ம இப்ப ஜாயின் பண்ண அந்த சின்ன பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் மேல தையல் வரணும். மெயின் கிளாத் மேல வரக்கூடாது, இந்த பீஸ் மேல வரணும்.
இப்படி ஜாயின் போட்டிருக்கோம். இப்ப இந்த பீஸை வந்து நம்ம இப்படி பாதியா மடிச்சுக்கிறோம். இந்த அகலம் ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச் வர மாதிரி இப்படி ஒரு 2 விரல் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு இப்படி உள் பக்கமா மடிச்சு ஒரு தையல் போடுறீங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம ஜாயின் போட்டது இந்த பீஸ், இது பெரிய பீஸா இருக்குல்ல, அது 2ஆ இப்படி மடிச்சு இப்படி ஒரு தையல் போடுறோம். இப்படி வரும். இப்ப என்ன பண்றோம்னா இந்த மடிச்சதையும் மறுபடியும் இப்படி மடிச்சு உள்ள கொண்டு போயிடணும். இந்த இடத்துல நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம், அதனால அழகா அதுவே மடிஞ்சு கொடுக்கும். இப்படி மடிச்சீங்கன்னா அதுவே மடிஞ்சுக்கும். இந்த பீஸ வந்து இப்படியே மடிச்சு உள்ள ஒரு தையல், இந்த கார்னர்ல ஒரு தையல். அந்த படிமான தையல் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அது மடிஞ்சிரும். நீங்களா எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்லை. இப்படி மடிச்சீங்கனாலே அதுவே மடிஞ்சு வந்துடும். இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லைனிங் பிளவுஸுக்கு இப்படி உள்ள துணி கொடுத்து தைக்க மாட்டாங்க. மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அப்படியே அடிச்சு திருப்பிடுவாங்க. நான் வந்து இப்படிதான் அடிப்பேன். ஏன்னா கீழே இப்படி கெட்டியா இருந்துச்சுன்னா நமக்கு போட்டிருக்கும் போது ஸ்டிப்பா உட்காரும், பிளவுஸ் இந்த இடத்துல முதுகு பக்கத்துல தூக்காது. சோ அதனால இப்படி உள் துணி கொடுத்து மடிச்சு இப்படி திருப்புறது கொஞ்சம் வேலைதான், சிரமம்தான். ஆனா இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கும். பேக் சைட்ல பார்க்கும்போது அமைப்பா இருக்கும். நீங்க அந்த துணியவே அப்படியே அடிச்சு திருப்பினீங்கன்னா ஈஸியா தூக்கிடு. வெயிட் இல்லாம இருக்கும்ல, பேக்ல வெயிட் இல்லாம இருக்கப்ப கொஞ்சம் தூக்குன மாதிரி ஒருத்தருக்கு வந்துடும். இப்படி தச்சிங்கன்னா வெயிட்டா இருக்கும் துணி. இப்ப இந்த துணி எக்ஸ்ட்ரா உள்ள கொடுத்து தச்சிருக்கனால கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால படிஞ்சு உட்கார பிளவுஸ் போட்டிருக்கும் போது. இப்ப அடுத்து வந்து டாட் போட போறோம். பேக்ல டாட் எப்படின்னா ஷோல்டரை இப்படி 2ஆ மடிச்சுக்குங்க. சமமா 2ஆ மடிச்சுட்டு இத வந்து இப்படி பிடிக்கிறீங்க நேரா. இப்படி சும்மா இப்படி நேரா பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே கேப்பு, மேல வந்து ஒரு 3.5 இன்ச் கூட வச்சுக்கோங்க. 3.5 இன்ச் நம்ம பிளவுஸோட ஹைட்டை பொறுத்து. ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. 4 இன்ச் கூட போட்டுக்கலாம். 4 இன்ச் ஹைட்டு நான் வந்து மார்க் பண்ண எனக்கு தெரியறது இல்லை மார்க் எவ்வளவு பண்றேன்னு. கீழே இருந்து 4 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சாக் பீஸ்ல. இங்க ஒரு 1/2 இன்ச் இல்ல 1/4 இன்ச் அதுல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டாந்து இப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 2ஆ மடிச்சுக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு அந்த பக்கம் எப்படி போட்டீங்களோ எவ்வளவு அளவு வச்சீங்களோ அதே அளவு வச்சுக்குங்க. எனக்கு பழக்கம் இருக்கனால நான் மார்க் பண்ணல. புதுசா தைக்கிறவங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்து தைச்சிட்டேன். பேக் அவ்வளவுதான் கம்ப்ளீட்டட். ஃப்ரண்ட் தான் நம்ம தைக்கணும். ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது இப்ப பாத்திரலாம். ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது இப்படி நம்ம இந்த ஷேப் வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்ல இந்த கீழே முக்கோணம் இந்த ஷார்ப்பா இருக்கு பாருங்க, அதை வந்து இப்படி மடிச்சுக்குங்க. நல்ல பக்கம் உள்ள போயிடணும். நம்ம வந்து லைனிங் கிளாத் மேலதான் தையல் வரணும், உள் பக்கம் தான் தையல் வரணும். அந்த ஷார்ப் பக்கம் மடிச்சிங்கன்னா இப்படி சமமா வரணும். இப்படி இருக்கும். இப்ப நம்ம ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்குங்க அகலத்துல. இந்த கார்னர்ல இருந்து 1.25 இன்ச். நார்மலா எல்லாருக்குமே 1.25 இன்ச் ஓகே, எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஹைட்டு 3 இன்ச் வைக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷார்ப்பா இருக்கு பாருங்க, அங்க இருந்து 3 இன்ச் வைக்க கூடாது. இத இந்த இடம் விட்டுருங்க. இப்ப நமக்கு இதை கட் பண்ணிட்டோம்னா இந்த இடம் சமமா இருக்கும் இல்லையா, இங்க இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் வைங்க. கொஞ்சம் விட்டு
விட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு அதுல இருந்து மேல 3 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சீங்கன்னா இப்படி வரும். இப்ப இத வந்து நம்ம இப்படியே ஒரு டாட் போட போறோம். இன்னொரு சைட்லயும் அதே மாதிரி நல்லா பாத்துக்குங்க. லைனிங் கிளாத் மேலதான் தையல் வரணும், மெயின் கிளாத் உள்ள போயிடணும். இப்படி சமமா மடிச்சுட்டு இத வந்து நீங்க இப்படி எல்லாம் மடிக்க கூடாது. இப்படி எல்லாம் மடிச்சீங்கன்னா தப்பா போயிடும். கரெக்டா இந்த ஷார்ப்பா இருக்க பக்கத்தை மடிச்சீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு சமமா தான் வரும். நீங்களும் அப்படி வர்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படி மாத்தி கீத்தி பிடிச்சிடாதீங்க. இப்படி வச்சுட்டு 1.25 இன்ச் மார்க் பண்ணுங்க. கப்பு ரொம்ப எடுப்பா வேண்டாம், எனக்கு சின்னதா வேணும் கேக்குறவங்களுக்கு 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1.25 இன்ச் நார்மலா கிராஸ் கட் பிளவுஸ் எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். ரொம்ப பாடியா, இப்ப நானே பாடி என்னை விட குண்டால இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீங்க 1.5 இன்ச்சே வைக்கலாம். கீழே 1.5 இன்ச் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம உடலை பொறுத்து நம்ம வச்சுக்கணும். 1ல இருந்து 1.5 வரைக்கும் வைக்கலாம். 1.25 கூட வைப்பாங்க ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கு. 1.25 நார்மல். ஓகே, இப்ப இந்த அக்கல் சைடுல இருக்குல்ல, அக்கல் சைடுல வந்து நம்ம எப்படி டாட் பிடிக்கிறோம்னா, இந்த டாட் போட்டிருக்கோம்ல, அந்த டாட்ல வந்து இந்த சென்டர் ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுக்குங்க. அந்த டாட்டோட முனையில சென்டர் ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி பிடிச்சீங்கன்னா எப்படி கோடு மாதிரி வரணும். இப்படி இந்த பக்கம் துணி ரெண்டும் சமமா இருக்கணும், ஒண்ணு மேல ஒண்ணு கீழே போகாம. இந்த இடத்துல நீங்க இந்த சென்டர் ஃபிங்கரை வந்து இப்படி வச்சு இந்த ஷார்ப்பா இருக்குல்ல, இந்த இடத்துல முனியில வச்சுட்டீங்கன்னா இப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த 2 பக்கமும் சமமா இந்த கீழ் துணி இந்த அக்கல் சைடுல வந்து இப்படி 2 துணி மடங்கணும். அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்ல அப்படியே போட்டுட்டு வரணும். இங்க வந்து நமக்கு ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச் கேப் இருக்க மாதிரி நீங்க அளந்துக்குங்க. நான் இது போட்டுட்டு சொல்றேன். இப்படி ஒரு தையல். இங்க பாருங்க போட்டுட்டேன். இது ரெண்டுக்கும் கேப் வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கு. 1.5 இன்ச் நீங்க இப்ப இந்த இதோட ஷார்ப் பக்கம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து 1.5 இன்ச் கேப்ல மார்க் பண்ணிட்டு இப்படி இந்த பக்கம் ஒரு டாட் போட்டுட்டோம். அதே மாதிரி இதுலயும் இந்த சென்டர் ஃபிங்கரை வந்து இந்த ஷார்ப்பான பக்கத்துல இந்த நுனியில இப்படி வச்சுட்டு இந்த பக்கத்தை இப்படி பிடிங்க. பிடிச்சா நேரா எந்த இடத்துல வருதோ இப்ப இந்த இடம் வருது. பிடிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும், சொல்லும் போது புரியாது. நீங்க பிடிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இப்படி ஒரு முக்கோண புள்ளியாட்ட அக்கனா புள்ளியாட்ட வரணும், அக்கு புள்ளி மாதிரி டாட் வரணும். இப்ப இந்த இடத்துல மடிச்சு பாருங்க. மடிச்சு பார்த்தா இப்படி வருது. இப்ப இந்த மாதிரி மடிச்சுக்குங்க துணிய. இப்படி மடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்ல இங்க பாருங்க 3 புள்ளியாட்ட வந்துருச்சு, அக்கு புள்ளி மாதிரி. இது ஒரு டாட், இது ஒரு டாட், இது ஒரு டாட். இப்படி வச்சீங்கன்னா கப்பு ஜம்முன்னு இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? புரியுது. ரிப்ளை சொல்லுங்க. புரியுதுங்க ஆச்சி. புரியுதுங்க ஜி. இப்ப வச்சா கப் எப்படி இருக்கு பாருங்க, நச்சுன்னு இருக்கும் அப்படி போட்டீங்கன்னா. இப்ப அதே அளவு இந்த பக்கம் நம்ம வெட்டின அளவே இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மார்க் பண்ண அளவே பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். கப்பு பிடிச்சாச்சு, டாட் பிடிச்சிட்டோம். ரொம்ப தூக்கலா வேண்டாம், எனக்கு ரொம்ப ஷார்ப்பா வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அகலத்தை கம்மி பண்ணணும், 1 இன்ச் வைக்கணும். இந்த லென்த்தை 3 இன்ச் வேண்டாம்,
2.25 2.25 வச்சீங்கன்னா போதும். ரொம்ப தூக்கலா வேண்டாம், எங்களுக்கு கப்பு ஷார்ப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும். நார்மலா போடுற எல்லாருக்குமே இது 1.25, இது 3 இன்ச்சு கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப பட்டி எப்படி வெட்டுறதுன்னு இப்பதான் பார்க்க போறோம். இப்ப பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்ப இதுல ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கொக்கி தைக்கிற பக்கம் இந்த பக்கம் வரணும். இது எந்த பக்கம்? இப்படி ரைட் சைடு. ரைட் சைடோட பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சோம்னா நமக்கு ரைட் சைடு வருது இல்லையா? இந்த ரைட் சைடோட பீஸ் எடுத்து இப்படி வச்சு பாருங்க. வச்சு இப்படி பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் இப்படி காட்டுங்க, கிட்ட தெரியுற மாதிரி. இப்படி வச்சுக்குங்க. அதாவது நல்ல பக்கமும் ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறோம். தைக்க போறது இல்ல, வச்சுதான் இருப்போம். சும்மா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணா எப்படி பண்ணுவோம்? ஜாயின் பண்ணி இப்படி திருப்புவோம். நம்ம அந்த மாதிரி வச்சுக்குங்க. ஒரு சைடு மட்டும் வச்சா போதும், இந்த சைடு வைக்க வேண்டியது இல்ல. இந்த பக்கம் வந்து நமக்கு பட்டன் வர்ற பக்கம், கழுத்தோட பேக் நெக்கோட சென்டர் பக்கத்துல இது வந்து இப்படி வரும். இப்ப ஆர்கோல் சைடு வந்து கீழ் பீஸையும் மேல் பீஸையும் வச்சுக்கிட்டு, இது எங்க முடியுது, இந்த மெயின் கிளாத் வந்து இந்த முன்பக்கம் வந்து எந்த இடத்துல முடியுதோ அங்க ஒரு மார்க் பண்றது. அதாவது இது ரெண்டும் சமமா வச்சு இங்க மார்க் பண்றோம். தெரியுதுங்களா? தெரியுதாச்சு, தெரியுது. ஆச்சு, புரியுதா எல்லாருக்கும்? இப்ப மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை எடுத்துருங்க. ஓகே. இப்ப கீழே இருந்து இந்த மார்க் பண்ணி இருக்கிறோம்ல, அது எவ்வளவு ஹைட் வருதுன்னு செக் பண்ணுங்க. பட்டியோட கீழ் பக்கத்துல, அதாவது பேக் சைடோட கீழ் அடி பக்கத்துல இருந்து இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2.25 இருக்கு. இந்த நம்ம மார்க் பண்ணது வந்து 2.25. இத வச்சுதான் நம்ம பட்டி கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்றோம்னு சொல்றேன். இப்ப இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஒண்ணு வெளியவும் மேலையும் கீழையுமா இருக்கு. அதை வந்து இப்படி நேர் பண்ணி வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இப்ப அதுல நம்ம 2.25 பார்த்தோம்ல, அது கூட இந்த அளந்தம்ல பேக் சைட்ல அது 2.25 இருந்துச்சு. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி சென்டர்ல 3.25ல ஒரு மார்க் பண்றோம். 1/2 இன்ச்சு தான் சேர்த்தணும். 3 மார்க்குமே இந்த 2 மார்க்கு 1/2 இன்ச் சேர்த்து 2.25னா இங்க 3.25. கீழே இருந்து பட்டியோட கீழ் பக்கத்துல இருந்து 3.25. அதே மாதிரி பட்டியோட லெப்ட் சைடு அதுவும் அதே 3.25. பட்டியோட நம்மளை பார்த்த மாதிரி பட்டி இப்படி வச்சிருக்கோம். மடிச்ச பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப சென்டர்லயும் 3.25, இந்த சைடு நம்மளுடைய லெப்ட் சைடு 3.25. ரைட் சைடு ரைட் கை இருக்கு இல்லையா, அந்த பக்கம் மட்டும் 3.25. இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25ல ஒரு மார்க் பண்றீங்க. இது புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். புரிஞ்சுதா? புரியுது. நான் தெளிவாதான் சொல்றேன், நல்லா புரியுற மாதிரி தான் சொல்றேன். அதுல நம்ம அளந்தது 2.25. இப்ப பட்டிய வந்து கீழே மடிச்சு தச்சிருக்க பக்கம் நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு, இந்த பிசிறு பக்கம் எதிரில இருக்க மாதிரி வச்சுக்குங்க. சென்டர்ல வந்து 1/2 இன்ச்சு சேர்த்தி 3.25க்கு மார்க்கு. நம்மளுடைய லெப்ட் ஹேண்ட் சைடு 3.25க்கே மார்க்கு. நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் 3.25. இது 2.25னா இது 3.25 வச்சிருக்கோம். சாரி, இதை விட 1/2 இன்ச் கூட வச்சிருக்கோம், 3.25. இப்ப இங்க இருந்து இப்படியே அந்த ஜாயிண்ட் இப்படி வரைகிறோம். இதுதான் பட்டி. இப்ப இந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே வெட்டி எடுக்கணும். இப்ப இது மேல ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்படி பிசுறு அப்படி தனித்தனியா போயிடும். நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். சோ நம்ம வந்து இது அப்படியே ஒரு தையல், சும்மா ரஃப் தையல் போட்டாச்சுங்களா? இப்ப வந்து இன்னொரு பட்டிக்கும் எடுத்து இந்த பிசுரை முதல்ல வெட்டிக்கலாம். சமமா இருந்தா ஓகே, பிசுரா இருந்தா மட்டும் சமம் பண்ணி வெட்டிக்குங்க. ஒரே மாதிரி 3 கிளாத்தும் ஒன்னா இருக்க மாதிரி வெட்டிட்டு, நல்ல பக்கம் மேல இருக்கு, மெயின் கிளாத் மேல இருக்கு,
இப்ப நம்ம வெட்டினதுல மெயின் கிளாத்த அது மேலேயே போடுறோம். கெட்ட பக்கம் மேல இருக்கணும். நல்ல கிளாத்தும் எப்பவுமே முட்டிட்டு இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா கெட்ட கிளாத், இந்த பக்கம் பார்த்தாலும் கெட்ட கிளாத், உள் துணி வரணும். அந்த மாதிரி கெட்ட கிளாத் இல்ல, உள் துணி வரணும். புரியுதுங்களா? அப்ப நல்ல கிளாத்தும் ஒன்னோட ஒண்ணு வர்ற மாதிரி வைங்க. மாத்தி வச்சுட்டீங்கன்னா தப்பா போயிடும் பட்டி. நல்லா கவனிச்சுக்குங்க. இதுல வந்து மெயின் கிளாத் மேல வர மாதிரி வச்சுட்டு, இதுலயும் மெயின் கிளாத்த இப்படி அந்த மெயின் கிளாத் மேல மெயின் கிளாத் ஒட்டிட்டு இருக்கணும். அப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு அப்படியே அதே ஷேப்புக்கு வெட்டிக்கிறீங்க. அப்பதான் இது மேலயும் ஒரு தையல் போட்டுக்கிறோம். பட்டி ரெடி. இனிமேல் எல்லாம் ஜாயின் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாங்களா? ஓகே ஓகே ஆச்சி. ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது வரைக்கும் இன்னைக்கு போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகே ஓகே. கை ஜாயின் பண்றது இது ஜாயின் பண்றதுதான். சரி ஆச்சி. கையில நம்ம இன்னும் எதுவுமே தைக்கல. பட்டி ஜாயின் பண்ணி பட்டன் பீஸ் தைக்கணும். ஊக்கு பீஸும் காஜா பீஸ் அது தைக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். நெக் பீஸ் தைக்கணும். கை ஜாயின் பண்ணணும். ஓகே ஆச்சி. அப்ப இவ்வளவு பண்ண முடியாது, இன்னொரு பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. அது இன்னொரு கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகே நல்லது. ஓகே ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சது தானே? புரிஞ்சிருக்கு. சரி ஆச்சு. ஓகே, கிளாஸ் போகுது இன்னைக்கு. புரியுது. தேங்க்யூ 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 ஆச்சி. ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஆச்சி. நல்லா தெரிஞ்சது, நல்லா இருந்தது. ஓகே 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 ஆச்சி இன்னைக்கு செஷன் செம சூப்பர். எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்லபடியா வெற்றிகரமா செம்மையா பண்ணியாச்சு. அது முருகன் அருள் தான். நான் வேண்டிட்டே இருந்தேன். எடுத்து நல்லா இல்லைன்னா நமக்கு சங்கடமா இருக்கு இல்லைங்க. ஓகே நன்றி ஆச்சி. தேங்க்யூ. ஓகே நன்றி. ஓகே தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூப்பா. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆச்சி. ஓகேப்பா. தேங்க்யூ.